துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதிர்ஷ்டம் கிடைக்குது, மற்ற விஷயம்லாம் கிடைக்குது, அதெல்லாம் அப்புறம். அதிர்ஷ்டம்லாம் யாருக்கு? நமக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் நல்லா போகுது, இன்னும் சூப்பராக போகணுன்னு இங்கே நமக்கு 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை சொல்கிறதுல உலகத்திலே நான் ஒருத்தன் தான் தைரியமாக சொல்கிறேன். அதிகபட்சம் இந்த சுனாமி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த வேலை விஷயம் ஒன்று மட்டும் சொல்லுவேன். ஏன்னா நான் இதில் ரொம்ப உயிராக இருப்பேன். ஏன்னா வேலை ரொம்ப முக்கிய விஷயம்னா, பாதகாதிபதி சூரியன். நான் துலாம் தரும் ராசிக்கு நல்லது சொல்லலாம்னு நினச்சா முதல்ல இந்த ப்ரிகாஷன் 3 மட்டும் கேட்டுக்கோங்க. நான் வருத்தத்தோடு பதிவிடுறேன். பொதுவாகவே நான் யாருக்குமே இப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பாதகாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சாரி, நிறைய நாள் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் மிஸ்ஸே பண்ணாமல் தினசரி வந்துடுறேன். டோன்ட் வரி. அதாவது நண்பர்களே, அடுத்து வரும் அதிர்ஷ்ட பலன்கள் என்ன? எல்லாருக்குமே அந்த க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? சார் என்ன சார், ஆடி மாதம் ஆடியிலே ஆடி வருவா பெரிய பாளையத்தா, எல்லா கோயிலும் பிஸியாக இருக்குது சார், எல்லா காடும் பிஸியாக இருக்காங்க சார். ஆனால் என் கடையில் மட்டும் ஆளே வரல சார், நான் மட்டும் ஃப்ரீயாக இருக்கேன் சார். கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் ஒன்றுனா இட்ஸ் ஆன் தி வே. இப்போ தான் சனி பகவான் வக்கரமானார், இப்போ தான் குரு பகவான் உச்சமாக இருக்கார், சூரிய பகவான் இப்போ ஆட்சி பெறுறாரு, சுக்கிர பகவான் நீச்சம் பெறுறாரு. இந்த மாதிரி இந்த மந்த்து ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் மந்த் தான். இந்த ஆடி ஆவணி வந்தாலே ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் டாப்பில் வர போகிறீங்க. யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க. சார் லவ் ஓகே ஆகுமாவாதா? இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்களுடன் பார்க்குறீங்க. உங்களுக்கான நற்செய்திகளோட ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் கிரக பயிற்சிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கேங்க. அவ்வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், அதிர்ஷ்டம் கிடைக்குது, மற்ற விஷயம்லாம் கிடைக்குது, அதெல்லாம் அப்புறம். அதிர்ஷ்டம்லாம் யாருக்கு? நமக்கு ஏற்கனவே பிஸ்னஸ் நல்லா போகுது, இன்னும் சூப்பராக போகணுன்னு நினைக்கிறவனுக்கு. இங்கே நமக்கு 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதை சொல்கிறதுல உலகத்திலே நான் ஒருத்தன் தான் தைரியமாக சொல்கிறேன். அதிகபட்சம் இந்த சுனாமி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த வேலை விஷயம் ஒன்று மட்டும் சொல்லுவேன். ஏன்னா நான் இதில் ரொம்ப உயிராக இருப்பேன். ஏன்னா வேலை ரொம்ப முக்கியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குன்னே பிரச்சனை தேடி வரும். உங்கள் பாஸ் உங்களை மட்டும் கூப்பிட்டு, என்ன வேலை பார்க்க மாட்டியா, டைமுக்கு வர மாட்டியா, என்ன இது மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. கம்பெனியில் எவனுமே வேலைக்கு வர மாட்டான். ஆனால் நம்மளும் ஒரு ஆளாக கேட்பான். ஏன்? அப்போ தான் நமக்கு கோவம் வரும். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் ஓவர் சால்ட்டு போட்டு சாப்பிட்றார்கள். அதனால் என்ன பிரச்சனைனா, போட அவன் வேலை வேணாம், ஒன்று வேணான்னு சொல்லிட்டு வந்துடும். வெளியே வந்த பிறகு யோசிப்போம், நம்ம ரொம்ப கோவப்பட்டோமோ அப்படின்னு. ஏன்னா 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய அனுகிரகம் இல்லைங்க. அவர் உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆபத்து தேடி வரும். பொழப்பு இருக்காது, பார்த்துக்கோங்க. அதனால் பணிவு எனும் திருமந்திரம் மனசில் வச்சுக்கோங்க. ஐயா அப்படிங்களாங்க, ஐயா 6 மணி தானே, இனிமேல் 5 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு இருக்கேன். வேலை பொழப்பு ரொம்ப முக்கியம். ரைட், விட்டுருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் என்ன விஷயம்னா, பாதகாதிபதி சூரியன். நான் துலாம் தரும் ராசிக்கு நல்லது சொல்லலாம்னு நினச்சா முதல்ல இந்த ப்ரிகாஷன் 3 மட்டும் கேட்டுக்கோங்க. நான் வருத்தத்தோடு பதிவிடுறேன். பொதுவாகவே நான் யாருக்குமே இப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பாதகாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் அவரே ஆட்சி வேறு. ராஜ கோபங்களுக்கு ஆளாக நேரிடும். அது நீங்கள் என்ன பதவியில் வேணால் இருங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் சாதாரணமாக நான் ஒரு சிறிய பதவியில் தான் இருக்கேன் என்று சொன்னாலுமே டைரெக்டாக யார் ஹெட்டோ ஒரு மினிஸ்டர் லெவலில் நீங்கள் கெட்ட பேர் வாங்கிப்பீங்க. ஸோ அதனால் ராஜ்ய கோபங்களுக்கு அப்போ நீங்கள் அந்த விபியை கிண்டல் பண்ணுறது, இந்த பாஸை கிண்டல் பண்ணுறது, சரியா, இந்த பாஸுக்கு பட்ட பேர் வைக்கிறது, சிட்டுக்குருவி வேலைக்கு வந்துட்டானான்னு கேட்குறது, இதெல்லாம் விளையாட்டுன்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் பாஸுக்கு அது காதுக்கு தெரிய வந்துடும். நன்றாக புரிந்து கஷ்டப்பட்டு சேமித்து வச்ச பேர் ஒரு பட்ட பேருனால போயிடும். எத்தனை பேரை பார்த்துருக்கேன் லைஃப்பில். நீங்கள் உங்கள் பேரை ஒரு நிமிஷத்தில் கெடுத்துப்பீங்க. அதை பேசும்போது ஒட்டு கேட்கப்படுகிறதா, அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள். யாரையும் இந்த காலத்தில் நம்ப முடியாது. சும்மா பேசினா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுது. அதனால் நீங்கள் விளையாட்டுக்கு பேசுனீங்கிறது யாருக்கும் தெரியாது. இவ்வளோ கெட்ட நேரங்க உங்களுக்கு. இதில் கூடாத நேரம் ராசிநாதன் வேறு நீச்சமாயிட்டான். யார்? சுக்கிரன். இப்போ சுக்கிரன் ஒரு பக்கம் நீச்சம், 6 கூடையன் ஒரு பக்கம் உச்சம். இவாள் செவ்வாய் என்ன சூரியன் என்னன்னா போய் பொழப்பு கெடுக்கிறான். எனக்கு வழியே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் எஸ்டேட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. அல்லது யாராவது கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் கேட்குறாங்க, கன்சல்டேஷன் கேட்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மேன் பவர் யாராவது கேட்குறாங்கன்னா ரெஃபர் பண்ணி பொழைச்சிக்கோங்க. இல்லை ஏதாவது அதிகாரிகளை ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி
ஏதாவது ஒரு வேலை நடக்கணும், உங்கள் பவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எதாவது பண்ணுறீங்க பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி உங்களுடைய பலத்தை பயன்படுத்தி பழச்சிக்கோங்க. இந்த மாதம் தள்ளுறது ரொம்ப கஷ்டம். உங்களுடைய ப்ரீ பிளான் ஆகிக்கோங்க. இப்பயே நம்ம இந்த மாதம் பட்ஜெட் எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நண்பர்களே, வறுமை என்பது யாருக்குமே வராது. அருமை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவார், ஒரு விஷயத்தில் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, யாரெல்லாம் திட்டமிட தவறுகிறார்களோ அவர்கள் தவறு செய்ய திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு. அதை நான் ரொம்ப ரசிப்பேன் அந்த வார்த்தை. என்ன அப்படின்னா, திட்டமிட தவறுதல் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம தப்பு பண்ணிட்டோம், பிளான் பண்ணலை, இப்போது தப்பு எப்படி பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடுங்க, ஃபோர்காஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு மாதம் வறுமை மாதம் சரியாகணும்னா நான் என்ன செய்யணும், அவ்வளோதான். ஸோ அதிர்ஷ்டம் பெறும் ஒரே கிரக பயிற்சி உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான். அதுக்கு முருகப்பெருமான் கோயில்களுக்கு போங்க. ராஜ்ய கோபங்கள் முக்கியமாக குரு பகவானை பகைச்சிக்கிட்டே இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. குரு நினைத்தா அவர் நினைக்கிறதா நடக்கும். அதனால் நீங்கள் ஆலங்குடி போங்க, குருவை சரண்டர் ஆவாங்க, வேறு வழி கிடையாது. குருவை போய் பாருங்கள். வேலை முக்கியம், வேலை முக்கியம். துலாம் ராசிக்காரர்கள் சர்வ ஜாக்கிரதை. நண்பர்களே, இந்த ஒரு கிரக பயிற்சிகள் என்பது தொடர்ந்து ஒரு மாதத்தில் நடக்கின்ற ஒரு மாதமாக இது கருதப்படுகிறது. இந்த ஆடி மாதம் பொதுவாகவே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன், கேளுங்க. ஹெச்ஓடி சூரியன் அவர் தான் டான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அவர் என்னமோ ஒரு சாதாரண ஆள் மாதிரி நினச்சிக்கிறீங்க. அவர் தான் இங்கே டீம் லீடரு. அவர் மேஷத்துக்கு வந்தால் அது பேர் சித்திரை, அவர் கடகத்துக்கு வந்தால் அது பேர் ஆடி மாதம், அவர் சிம்மத்துக்கு வந்தால் அது பேர் ஆவணி, அவர் கன்னிக்கு போனால் புரட்டாசி, அவர் மார்கழிக்கு தைக்கு போனால் அதுதான் மகரத்துக்கு போனால் தை மாதம், அவர் நின்னா நியூஸு, எந்திரிச்சா நியூஸு, உக்காந்தா நியூஸு. ஏன்னா அவர் தான் ஹெச்ஓடி. ஆனால் இந்த மாதங்கள்லாம் ஒவ்வொருத்தர் லைஃப் சேஞ்சிங் மாதங்கள், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடகராசியில் அது கடகத்தில் சூரியன் போகிறது, அம்மாவை தேடி அப்பா போகிறார். கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரனுடைய வீட்டிலே சூரியன் பிரவேசிக்கும் போது சந்திரனும் சூரியனும் சேருகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மாவும் அப்பாவும் சந்திக்கிறாங்க. உலகத்தின் நாயகன், அம்மா அப்பானா நம்ம அப்பா அம்மா மாதிரி கிடையாது, உலகத்தின் அப்பா, உலகத்தின் அம்மா. அதனால் தெய்வங்கள் இணைகின்ற மாதம் என்பதால் மனிதர்கள் யாரும் அப்போது இல்லற வாழ்க்கையை திறந்து ஒரு மாதம் நிறைய பேர் காப்பெல்லாம் கட்டிட்டு ஆடி மாதம் இப்போ தான் கல்யாணம் வச்சு பிரித்து வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஸோ மெனி பாவம்ஸ். அதை பற்றிலாம் நம்ம பேசணும் நிறையா. நான் என்ன இன்ஸ்டா பேஜில் நிறையா பேசுகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ அப்போது ஆடி மாதம் என்பது இறைவனுடைய மாதமாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் அம்பாள் ரொம்ப கேட்டதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக இருக்கிறார். அதனால் சக்தி மாதம்னு பேர். இந்த மாதமே அப்படி தான். யூசி ஆல் அவர் ஆடி மாதம், ஆல் கேர்ள்ஸ் அண்டு நம்ம வீட்டில் மாடர்னாக இருந்தவங்க கூட அன்றைக்கி ஆடி வெள்ளினா அன்றைக்கி பால் ஊற்றி, புத்துக்கெல்லாம் பால் ஊற்றி, கூழில் ஊற்றுவாங்க சண்டே. அவங்களுடைய கல்ச்சரை அப்போ தான் பார்ப்போம். நம்மளாக இது இவ்வளோ கல்ச்சராக இருக்காங்க அப்படின்னு. ஆடி மாதம் இஸ் த கேர்ள்ஸ் மாதம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாரியம்மன் மாதம். ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, நான் கடகத்தில் இப்போ சூரிய பகவான் இருக்கார். அதனால் கேட்பதெல்லாம் வரமளிக்கும் நாயகியாக அம்பாள் இருக்கிறார். இந்த மாதத்தை சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு ராகுவனுடைய பீடைகள் வராது. திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் போங்க, திருநாகேஸ்வரம் போங்க. அந்த மாதிரி பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அடுத்த மாதம் சூரியன் ஆட்சி பெறும் பொழுது நீங்கள் ஆண் தெய்வங்கள், அது பிள்ளையாரெல்லாம் பிறக்கிறப்ப தான் பிள்ளையார் பட்டி போகிறது இதெல்லாம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரன் நீச்சமாகிறார். அதான் பிரச்சனை. அதான் சொன்னேன், ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க. சுக்கிரன் போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? லவ் போச்சுன்னு அர்த்தம். லவ் இருந்தால் தானே மேற்படிலாம். அங்கே தான் சுக்கிரனே போயிட்டாரே. அதனால் லவ் எல்லாம் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை. என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு, ஒன்று அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு வேலையை பாருங்கள். ஏன்னா ஒர்க் அவுட் ஆகாது, வேஸ்ட்டு. ஸோ அப்போது சுக்கிர பகவான் நீச்சம். காலையில் ஐயில் வேணும்ச்சா சாயந்தரமாக ரிப்ளை பண்ணுறாரு சார் மீட்டுன்னு. அதுக்குள்ளே நான் ரெண்டு லஞ்சு 2 பஞ்சு முடிச்சு ஆஃபீஸே முடிச்சு வந்துட்டேன் சார். இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா பிஸி ஆகிடுறீங்கல்ல. பிஸி ஆகும்போது எப்படி லவ் வரும்? லவ் யாருக்கு வரும்? லவ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறவனுக்கு வரும். எனக்கு தான் நேரமே இல்லையே. ஸோ இப்போ 2 கூடியவன் யார்? உலகத்தின் நாயகன் சுக்கிரன் நீச்சமடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் வக்கரமாயிட்டார். நமக்கெல்லாம் ஒரு டெரர் ஃபெலோன்னா அது யாருன்னா அது மிஸ்டர் சனி தான். அது உங்களுக்குன்னு இல்லை. அமெரிக்காவில் பெரிய டொனால்டு ட்ரம்பாக இருந்தாலும் சரி, சனி பகவான் ஆல் ப்ராப்ளம் டு ட்ரம்ப் ஆல்சோ. ஸோ அதனால் அவருக்கு கருத்தில் சனியுடைய பார்வையில் எல்லோரும் ஒன்று தான். அவர் வக்கரமாகி விட்டார். அவர் எல்லாருக்கும் நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ சனி பகவான் ப்ராப்ளம் படுத்திட்டு இருந்தவர் இந்த மாதம் இப்போ லீவில் போகிறவர் தான். இந்த ஆள் திரும்ப டிசம்பரில் தான் வருவார். அதனால் இவர் ஒரு பக்கம் லீவ் போட்டார், ரொம்ப தேங்க்யூங்கய்யா. இந்த பக்கம் சுக்கிரன் வேறு நீச்சம். பொழப்பை மட்டும் பார்க்கறதுக்கான அருமையான நேரம். நண்பர்களே, நல்ல நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் எதுலேருந்து வருது? நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோமோ அதுலேருந்து வருது. நிறைய பேர் இப்போ தான் என் லவ்வே போச்சு, என்ன வாழ்க்கை, எனக்கு போர் அடிக்குது, லவ் போனால் போட்டுண்டா வேலை படுறா, அடுத்த மாதம் லவ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ பார்த்தாலும் லவ் தேவைப்படுது.
லவ் ஒரு ஆப்ஷனலாக வச்சுக்கிங்க. ஸோ அதனால் இந்த மாதம் ஓடுகின்ற மாதம், உயரப்போகின்ற மாதம், வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்க போகிற மாதம். அதனால் பாசிட்டிவான விஷயங்கள் பாருங்கள். ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த மாதத்தில் யார் குரு பகவானும் சூரியனும் இணையும் பொழுது ராஜ்யம், அதாவது மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த யூனியனில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது மேனேஜ்மெண்ட் மாதம். யாரையாவது சொல்கிறான்னு தூண்டி விட்றான்னு மேனேஜ்மெண்ட் எடுத்து பேசினா அவன் வேலையை விட்டு போகும்போது உங்களையும் விட்டு போயிடுவான். அதனால் சண்டையெல்லாம் போடாதீங்க. உங்களுக்கும் பாஸ்க்கு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பொழப்ப பாருங்கள். இவனுக்காக உங்கள் வேலையை விடாதீங்க. அவங்க கணக்கு நான் லூத்து போயேன். ஸோ அதனால் இந்த பதவி துறப்பு வேலையெல்லாம் தியாகம்லாம் பண்ணாதீங்க. ஸோ அதை பாருங்கள். என்ன சந்திக்கணுன்னா கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க. எங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ராம்ஜி சுவாமிகள்ங்கிற என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவுகள் தினசரி நீங்கள் பார்ப்பீர்கள். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.